போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஏன் இக்கரையிலே துன்பம், அக்கறையிலே சந்தோஷம், இக்கரையிலே வியாதி, அக்கறையிலே செழிப்பு சுகம். நாம் இருக்கிற நிலைமையிலிருந்து வேறு நிலைமைக்கு ஆண்டவர் எப்பொழுதுமே கொண்டு போகிறார். ஆமென். இந்த கிராமம் பேர் நான் கேட்டதில்லை, ஆனால் இந்த கிராமத்தில் நான் நிற்கிறேன். இது என்ன வன்னியம்பாக்கம். நிறையா பாக்கம் இருக்குது. இது வன்னியம்பாக்கம். இந்த வன்னியம்பாக்கமே மாறப்போகுது. பெரிய சர்ச் இங்கே வரப்போகுது. ஆகையால் நமக்கு எதிர்க்கிறவங்களெல்லாம் அந்த சர்ச்சை கட்ட போகிறாங்க. ஆமென். நமக்கு சத்துரு ஜனங்கள் அல்ல, சத்ருன்னு நினைக்கிறவங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு. ஆமென். அதனால் நீங்கள் யார் சத்ருன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கட்ட போகிறாங்க சர்ச்சை. எல்லாம் கை தூக்கி யாழில் செய்வாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வன்னியம்பாக்கத்தில் சில கம்பெனிகள்லாம் வரப்போகுது. ஜனங்கள் எல்லாம் இங்கே கூடி சேர்ந்து ஒரு 1000 பேர் இருக்கிற மாதிரியான சபை இங்கே வரப்போகிறது. எல்லாருக்கும் சந்தோஷமாக கை தட்டுங்க. ஹalleluya. இவர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். It came to pass on a certain day he went into a ship with his disciples and said, let us go to the other side of the lake. ஒரே இடத்துல தங்கி நிற்கக்கூடாது, ஊழியத்தில் முன்னேறி போகணும். ஆமென். அப்படி போகும்பொழுது என்ன வந்ததாம்? சுழல் காற்று வந்தது. தேவனுடைய வார்த்தையின்படி போகும்போது வருகிற எதிர்ப்பெல்லாம் பிசாசு. தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து போகும்போது வருகிற புயல் எல்லாம் தேவன் அனுப்புகிறார். யோனாக்கு அனுப்பினது யார் அனுப்பினார்? தேவன். இப்பொழுது படகுல போகும்பொழுது அனுப்புகிற புயல் காற்று யார் அனுப்புனா? பிசாசு. நல்லா தெரிஞ்சுங்க, எது தேவன் அனுப்புகிறாரு, எது பிசாசு அனுப்புறதுன்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் யாரை எதிர்க்கலாம் என்று உங்களுக்கு தெரியும். அவர் அக்கறைக்கு போவாருங்கன்னு சொல்லி தூங்கிவிட்டார். அவர் தூங்கும்போது தான் சுழற்காற்று வருது. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அநேக சுழல் காற்றும் புயலும் எதிர்ப்பும் வந்தாலும் நீங்கள் வார்த்தையிலே தூங்குங்க. இயேசு எதில் தூங்கினார்? அவர் சொன்ன வார்த்தையில் அவர் தூங்கினார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி தூங்கிவிட்டார். புயல் வந்தால் போக முடியாது, புயல் வரலன்னா போகலாம் அப்படின்னு சொல்லலை. புயலுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் கனெக்ஷனே இல்லை. ஆமென். உபத்திரவத்துக்கு நம்ம வாழ்க்கைக்கும் கனெக்ஷனே இல்லை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் புறப்பட்டு போகும்போது வருகிற புயல் எல்லாம் நீங்கள் ஃபூனா போயிடும். ஆமென். அப்பொழுது அவர், ஐயரே ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்னார்கள். அவங்க செத்து போயிட்டாங்களா? இல்லை. என்ன சொல்லணும்? நாங்கள் நனைஞ்சி போயிட்டோம்னு சொல்லணும். ரோமர் 4:17 படிங்க. ரோமர் 4:17. சில ஜனங்கள் சத்தமாக படிங்க. ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். ஆமென்.
நம்முடைய தேவன் என்ன? இல்லாதவைகளை அழைக்கிறவர். இப்போ நாம் எதை அழைத்தோம்? சர்ச்சை அழைச்சோம். அப்புறம் என்ன அழைத்தோம்? கம்பெனி அழைச்சோம். ஆமென். எத்தனை பேர் கம்பெனியில் வேலை செய்ய வச்சிட்டோம்? இங்கே உங்களை தேடி கம்பெனி வருது. நீங்கள் கம்பெனியை தேடி போக போகிறதில்ல. நான் தாம்பரத்திலே 1987 அங்கே இருக்கிற கிராமத்தை சுற்றி நான் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு கிராமத்தில் வெறும் குடிசை வீடாக இருந்துச்சு. அந்த கிராமத்தில் பிரசங்கம் பண்ணும்போது இங்கே எல்லாம் கல் வீடாக மாறும்னா சொல்லிட்டு போனோன்னே 2 மாதத்தில் எம்ஜிஆர்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார்ல, அவர் இந்த கிராமத்து பக்கம் போனார். போகும்பொழுது அங்கே எம்ஜிஆர் ரசிக மன்றம் என்று போர்டை பார்த்தார். ஐயா, என்னுடைய ரசிகர்கள் இங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவர் கம்பெனி அங்கே ஆரம்பித்தார். 2-3 கம்பெனி ஆரம்பித்தார். அங்கே இருக்கிற குடிசை வீடெல்லாம் கல் வீடு ஆயிடுச்சு. நீங்கள் இருக்கிறதே அழைக்காதீங்க, இல்லாததை அழைங்க. ஆமென். ஹல்லேலூயா. இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். ஆதி ஆகமத்திலே இருள் சூழ்ந்தது, ஜலத்தில் மேல் ஆவியானவர் அசைவாடினாலும் இருள் சூழ்ந்தது. ஆவியானவர் வந்தால் கூட தேவ வார்த்தை வரவு மட்டும் ஒன்றும் நடக்காது. ஆவியானவர் அசைந்திருந்தாலும் இருட்டு இருந்தது. 3வது வசனத்தில் வெளிச்சம் உண்டாகுதுன்னு சொன்னார் ஆண்டவர். ஆமென். பின்பு எல்லாமே மாறிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிறவங்க எத்தனை பேர்? கை தூக்குங்க. ஆமென். வீட்டில் சண்டை போடுறார் புருஷனா, அவர் எப்படி அழைக்கணும்? என்னுடைய அன்பான புருஷனே. ஆமென். ஊரெல்லாம் சொல்லக்கூடாது என் புருஷன் அடிக்கிறார், என் புருஷன் அடிக்கிறாருன்னு. அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்தது. அந்த அம்மா எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்கோம், என் புருஷன் அடிப்பார், தினம் அடிப்பார்னு. அவர் வீட்டிலேருந்து வேலைக்கு போகும்போது எல்லாம் பார்த்தாங்க, இந்த பெண் ஜாதி அடிக்கிற இவரு தானே வழியெல்லாம் சொன்னாங்க. அவர் என்ன நினச்சி, அடடா இன்றைக்கி அடிக்க மறந்துட்டேனே அப்படின்னு போய் உத கொடுத்தாரு. நீங்கள் இருக்கிறதே அழைக்காதீங்க, இல்லாததை இருக்கிறது போல் அழைங்க. ஆமென். என்ன உங்களுக்கு வேண்டுமோ அதை கூப்பிடுங்க. இருக்கிறதே சொல்லிட்டு போனால் இருக்கிறதே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். நம் தேவன் விசுவாசத்தின் தேவன். சொல்லுங்க. நம் உலகத்தை உண்டாக்குனதே விசுவாசனால. 3ஆம் அதிகாரத்தில் தான் கிருபை வந்தது. அவன் பாவம் செய்த உடனே ராட்டு தோலை மூடி தேவனுடைய இரக்கத்தினால மன்னிப்பு வந்தது. ஆமென். முதல் 2 அதிகாரத்தில் விசுவாசம்தான் எல்லாவற்றையும் உண்டாக்குறது. நீங்கள் விசுவாசத்திலே தேறி வளர்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் சொல்லியே வரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு கார் வேணும்னு விருப்பம்? கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு கார் வேணும்? கை தூக்குங்க. ஆமென். நீங்கள் தூக்கணுன்னு அங்கே இருக்க காரெல்லாம் பார்க்குது. இந்த வண்டிக்கு வேண்டியதை பேசுங்க, இருக்கிறதே பேசாதீங்க. இருக்கிறத பேசினா இருக்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லாததை கூப்பிடுங்க. ஒரு மலையாளி மனைவியை அடித்து கொண்டே இருந்தார். அவர் தோமஸ். அந்த மரிய குட்டி மனைவி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன மாதிரி ஒரு ஊழியக்காரர் போய் பார்த்தோன்னே அவர் சொன்னார், நீ எங்கே பார்த்தாலும் தோமஸை மரிய குட்டி நேசிக்கணும்னு எழுதி அங்கெல்லாம் ஒட்டிடு. எங்கே பார்த்தாலும் மரிய குட்டி தோமஸை நேசிக்கணும். அவர் பண்ணோம். கண்ணாடி ஷேவ் பண்ணும்போது மரிய குட்டி தாமஸை நேசிக்கணும். தூங்கும்போது தலைவாணியில் பார்த்தா மரிய குட்டி தாமஸை நேசிக்கணும். அங்கே போய் தோசை சாப்பிட கிச்சனுக்கு போனால் மரிய குட்டி தாமஸை நேசிக்கணும். இப்படி பார்த்து என்ன பண்ணார், மரிய குட்டி தான் என்ன நேசிக்குது, இன்னையிலேருந்து தாமஸ் மரிய குட்டியை நேசிக்கணும்னு அவர் எழுதினார். அவன் இருக்கிறதையே சொல்லாதீங்க, இருக்க வேண்டியதை சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவர்கள் ஐயரே மடிந்து போகிறான் போய் சொல்கிறாங்க. சாகலையே, உயிரோடு தானே இருக்காங்க, நஞ்சு போகிறோம் தானே சொல்லணும். இவங்களும் இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிறாங்க. எதை? வேண்டாததை இருக்கிறது போல் அழைக்கிறாங்க.
அதெல்லாம் அழைக்காதீங்க. டாக்டர்கிட்ட போனால் சில சமயம் டாக்டர் சொல்கிறாரு, இந்த வியாதியை நான் 30 வருஷமாக பார்த்ததே இல்லை, அவ்வளோதான் சொன்னார். உடனே இவங்க எந்த கல்றர் தோட்டில் படைக்கலாம்னு நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஆமென். ஏதாவது சொன்னால் அதுக்கு மேலே தாண்டி எதிர்மறையாக யோசிக்காதீங்க. உங்களுக்கு விருப்பத்தையே நீங்கள் பேசுங்க, விருப்பத்தையே எதிர்பாருங்கள். ஹல்லேலூயா. இங்கே ஐயரே மடிந்து போகிறோன்னு அவர் எழுந்து இந்த காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே அமைதியானது. அப்பொழுது என்ன கேட்டார்? 25ஆம் வசனம் படிங்க. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அப்படின்னா என்ன? அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்துச்சு விசுவாசம். எது திருடிட்டு போயிடுச்சு? இந்த சுழல் காட்டு திருடிட்டு போயிடுச்சு. இந்த விசுவாசத்தோடு அவர்கள் பயணப்பட்டிருந்தாலும் இந்த சுழல் காற்று அவங்க விசுவாசத்தை திருடிட்டு போயிடுச்சு. பயப்பட்டார்கள். நம்பர் 1 கதவை திறக்கிறது பிசாசுக்கு பயம். நீங்கள் பயந்தீங்கன்னா பிசாசு உள்ளே வந்துச்சுன்னு அர்த்தம். கையை வச்சு சொல்லுங்க, நான் இனிமேல் எதற்கும் பயப்பட மாட்டேன். என் இயேசு என் படகில் இருக்கிறார். அலைகளையும் புயலையும் பார்த்து நான் சிரிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாம் சரிங்க. Praise the Lord. Hallelujah. அவர் என்ன கேட்டார்? உன் விசுவாசம் எங்கே? ஏன் என்ன எழுப்புறேன்னார். அவர் என்ன சொன்னாலும் கவனிங்க, நீ என்னுடைய சரீரத்தை தேடுற, எங்கே இருக்கிறேன்னு. இந்த சரீரம் இன்னும் 3 வருஷம் தான் இருக்கும். நான் சொன்னேன் பாரு வார்த்தை, அக்கறைக்கு போகிறோம். வானமும் பூமி ஒழிந்தாலும் நான் சொன்ன வார்த்தை அதை பிடிச்சிக்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் வேத வசனத்தை பிடிச்சிக்கிறாங்க. ஆமென். அவர் உன் விசுவாசம் எங்கேன்னு கேட்டார். உன் கிருபை எங்கேன்னு கேட்கலையே. ஏன்? கிருபை மாறாது. எல்லாருக்கும் கிருபை இருக்குது. திருடனுக்கும் தேவ கிருபை, மாசுக்கும் தேவ கிருபை, இல்லைன்னா செத்து போயிடுவாங்க. எல்லாருக்கும் தேவ கிருபை இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் விசுவாசம் இல்லை. இல்லாததை தான் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஆமென். விசுவாசம் வேண்டும் என்றால் நீங்கள் ஒழுங்காக பேச கற்றுக்கொள்ளுங்கள். தேவ வசனத்தின்படி பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். தேவ வசனத்தின்படி பேசுங்கள். நியூஸ் பேப்பர் அல்ல, டெலிவிஷன் அல்ல, ஊரில் பேசுகிற பேச்சு அல்ல, தேவ வசனத்தின்படி பேசுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிடிச்ச பேர் 3 பேர். அவர் யாரு சொல்லுங்க? நான் யாரின் தேவன் சொன்னாரு? யாரு? தாவீதின் தேவன் சொல்ல, மோசேயின் தேவன் சொல்ல, தானியேலின் தேவன் சொல்ல. இந்தியாவில் எப்பவுமே தாவீது மோசே தேவன் பிரசங்கம் பண்ணுறீங்க. அவர் அவருடைய தேவன் இல்லையே. யாருடைய தேவன்? ஆபிரகாம், ஈசாக், ஐசக் என்றால் அது எதற்கு அடையாளம்? விசுவாசம். நான் விசுவாசத்தின் தேவன் சொல்றார். ஆமென். ஆகையால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது விசுவாசம். விசுவாசம் என்றால் விசுவாசம். இங்கே பூமியில் இருந்து கொண்டே பரலோகத்தின் காற்றை நீங்கள் சுவாசிக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க, எனக்கு இன்று ஒரு புதிய விசுவாசம் ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. என் விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் மாற்றுவேன். ஆமென். என் விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் மாற்றுவேன். உங்களுக்கு என்ன வேண்டுமே நீங்கள் மாற்றலாம். குடும்பத்தின் பிரச்சனையை மாற்றலாம், வேலையின் பிரச்சனையை மாற்றலாம். சொல்லுங்க, ஒரு அம்மா பேங்க்கிலேருந்து என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட பொழுது, பாஸ்டர், நான் இந்தியன் பேங்க்கில் வேலை செய்கிறேன், இருக்கஞ்சேரியில். அவங்க ACHH மெம்பர். நீங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், வந்துட்டேன். என்ன ஆச்சு? எனக்கு ஒரு பிரச்சனை. எல்லாருக்கும் என்ன பிடிக்குது, என்னுடைய மேனேஜருக்கு என்ன பிடிக்கல. எனக்கு தொந்தரவு கொடுக்குறான், எனக்கு ப்ரெஷர் கொடுத்து குற்றம் கண்டுபிடிக்கிறா. அப்படியா? அவர் பேர் என்னான்னு கேட்டேன். நந்தகுமார்னு. நீ நந்தகுமாரை சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஒழுங்குதா? நந்தகுமாரை
சென்னையிலேருந்து ஹைதராபாடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேங்க. அவங்களுக்கெல்லாம் விளங்கலை. அது எப்படி பாஸ்டர்? அவர் என்னுடைய மேனேஜரு, அவர் உன்னுடைய மேனேஜரு, நீ அவருடைய கடவுள்னா. ஆமென். எப்படி மாற்றுறதுன்னு நான் சொல்கிறேன். ஆஃபீஸுக்கு வானேன். ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. நந்தகுமார் நீ ஹைதராபாடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எப்படி தெரியுமா? 99 ரூபா தினந்தோறும் சொல்லணும். நந்தகுமார் ஹைதராபாடுக்கு போ, நந்தகுமார் ஹைதராபாடுக்கு போ, நந்தகுமார் ஹைதராபாடுக்கு போ, நந்தகுமார் ஹைதராபாடுக்கு போ. உங்களுக்கு பிடிக்காத எல்லாரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீங்கள் இந்த ஊரில் பிடிக்காத ஆளெல்லாம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஊரை விட்டு வெளியே அனுப்பலாம். அவங்க அப்படி சொன்னால் நடக்குமா? ஆமாம். ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க. நான் பேசும்போது நீங்கள் இந்த காதில் கேட்குறீங்க. ஆமாம், நான் தானே பேசுகிறேன், நீங்கள் பேசல. நீங்கள் பேசும்போது என்ன ஆகும் தெரியுமா? 2 காதையும் மூடிக்கொள்ளுங்க டைட்டாக. அப்படின்னு சொல்லும்போது ஹல்லேலூயான்னு கத்துங்க. எல்லாம் காதை மூடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா? ஹல்லேலூயா. அப்படி இல்லை சொல்லணும். இந்த காது மூடிக்கிட்டீங்க, ஆனால் உள்ள கேட்சியில் ஏன் தெரியுமா? உள்ள 2 செட்டு காது இருக்கு. இந்த காதில் கேட்கும்போது உங்கள் மூளைக்கு போகுது. இந்த பிரசங்கத்தை கேட்குறீங்க, இதை மூளையில் நிதானிக்கிறீங்க. இந்த காதில் கேட்கும்போது உங்கள் ஆவிக்கு போகிறது. ஆவிக்குரிய பலனும் விசுவாசமும் வருகிறது. ஆமென். அதனால தான் ஆபிரகாம் 99 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லை, 24 வருஷம் பிள்ளை இல்லை. உடனே அவர் பேரை மாற்றிட்டார். ஆபிராம் என்றால் உயரத்தின் தகப்பன். அவர் பேர் என்ன மாற்றினாரு? ஆபிரகாம் என்று. அப்படின்னா நான் அநேக ஜனங்களுக்கு, தேசங்களுக்கு தகப்பன், அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். ஓகே, அந்த பேரை மாற்றணும்னு அடுத்த நாள் வரார். ஆபிராம். என் பேர் ஆபிராம் இல்லைப்பா, என் பேர் ஆபிரகாம், என் பேர் ஆபிரகாம். தினந்தோறும் ஒரு 100 தடவை சொல்லியிருப்பார். சொல்லும்போது எந்த காதிலையும் கேட்குறாரு? உள்ள இருக்க காதிலையும் கேட்குறாரு. உள்ள இருக்க காது எங்கே போகுது? ஆவிக்குள்ள போகுது. உங்கள் சரீரத்தில் காது, மூக்கு, கண்ணு, எல்லாம் இருக்குல்ல. மூக்கு, வாய், நாக்கு. இதில் நாக்கு ஒன்று தான் உங்களோட ஆவியில் கனெக்ஷன். யோவான் 6:63 படிங்க. இந்த நாக்கு தான் உங்கள் ஆவியின் கனெக்ஷன். நீங்கள் நாக்கில் பேசும்போது உங்களுடைய ஆவியின் காது கேட்குது. ஆமென். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் பேசுகிற இந்த வார்த்தை நீங்கள் என்னுடைய ஆவியை கேட்கிறீர்கள். பார்க்க முடியுதா? நான் பேசுகிற வார்த்தை பார்க்க முடியுது? கண்ணில் தெரியுது, காதில் தான் கேட்குது. ஏன்னா வார்த்தை ஆவி. ஆகையால் நீங்களே பேசும்போது உங்கள் வார்த்தை உங்களுடைய ஆவிக்கு போகிறது. விளங்குதா? கொஞ்சம் ஆழமான சத்தியமாக இருக்கும், ஆனால் உங்களை உயர கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம். உன் பேர் என்ன? ஆபிரகாம். ஆபிரகாம் ஆபிரகாம்னு சொன்னார். 99 வயசில் சொல்லிக்கிட்டே இருந்தார். 10 மாதம் பிள்ளையை சுமந்து 99 வயது முடிஞ்சு 100 வயசில் பிள்ளை கிடைச்சிச்சா? விளங்குதா? 24 வருஷமாக பிள்ளை இல்லை, ஒரே வருஷத்தில் பிள்ளை. எல்லாம் வலது கை வச்சு சொல்லுங்க. நான் பேசுவது என்னுடைய ஆவி கேட்கிறது. ஆகையால் என்னுடைய ஆவியை பலப்படுத்த நான் விசுவாச வார்த்தையை பேசுவேன். எனக்கு வர வேண்டியதை பேசுவேன், நான் எதிர்பார்க்கிறதை பேசுவேன். இப்படி பேசினால் எனக்கு வர வேண்டியதெல்லாம் வரும். ஆமென். நீங்கள் எல்லாரும் கை தூக்கி சொல்லுங்க, என் வார்த்தை இன்று முதல் மாறப்போகிறது. சந்தேகம், பயம்,
கவலை அவிசுவாசம் அல்ல, விசுவாச வார்த்தை. நம்முடைய விசுவாசம் எங்கேன்னு கேட்டாரு. யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. விசுவாசனுடைய திருடன் யார் தெரியுமா? கவலை, பயம், சந்தேகம், அவிசுவாசம். சொல்லுங்க, நான் திருடனை பிடிச்சிட்டேன்னு சொல்லுங்க. முன்னால் இருக்கிறவங்க எல்லாம் எழுந்து நில்லுங்க. மத்திய 25:24 ஒரு தாலந்த் என்பது இன்றைக்கு கணக்கு போட்டால் 10 கோடி. அதனால தான் உங்களுக்கு 10 விரல் கை தூக்குங்க, 2 கையும் 10 கோடி. சொல்லுங்க, கை தூக்கி. எனக்கு 10 கோடி இருக்கிறது. அது இல்லாததை நீங்கள் கூப்பிட போறீங்க. எல்லாம் சொல்லுங்க, 10 கோடியே வா, 10 கோடியே வா, 10 கோடியே வா. எல்லாம் கை தூக்குங்க. ஜெபம் பண்ண போகிறேன். பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த குறுகிய நேரத்தில் நித்தியத்தைக்காக மாற்றக்கூடிய சத்தியத்தை கேட்டார்கள். அவள் வாழ்க்கை எதிர்காலமே மாறுகிறது. இன்று முதல் புதிய நாட்கள், புதிய வாழ்க்கை, புதிய செழிப்பு, புதிய சமாதானம், புதிய சந்தோஷம், புதிய குடும்பம், புதிய வேலை, புதிய வழக்கு, இந்த புதிய கிராமம். ஆண்டவரே, இந்த கிராமமே புதிய மாறி போகிறது. இந்த கிராமமே ஒரு மைய இயேசுவின் நாமத்தினாலே இயேசுல உலாவார். ஆமென். உங்கள் கனவுல வருவார். உங்கள் 2 கை தூக்குறவங்களுக்கெல்லாம் 10 கோடி கணக்கு இருக்கிறது. அவர்கள் விதைக்க அறுப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். எல்லோரும் ஆமென். விசுவாசத்தோடு இருக்கிறோம். கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் எல்லாம் நம்ம அப்படி இருக்கும். நம்ம